கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு ஒரு வித்தியாசமான வசனம், எனக்கே ரொம்ப புதிய வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசினார். அந்த வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனையை திருப்புவோம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். எல்லாரும் எடுத்துட்டிங்களா? எடுத்தவங்க பக்கம் சொல்லுங்கள். நான் புதிதாய் வந்தவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். 786வது பக்கம் எடுத்துட்டிங்களா? சரி, வாசிங்க. ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். ஆமாம், இப்போ திரும்பி பாருங்கள் யாரெல்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க. ஆமாம், பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நான் ஒன்றும் கதையெல்லாம் சொல்ல, உண்மையாகவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் மனுஷ ஜாதிகளை தோன்ற பண்ணுவதற்கு முன்பதாகவே அவர்கள் குடியிருக்கும்படியான எல்லைகளை கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஆமென். நீங்கள் நினைக்கலாம், நான் ஏன்டா இந்த கொடைக்கானலில் வந்து பிறந்தேன், நான் சென்னையில் பிறந்திருக்கக்கூடாதா, நான் பெங்களூரில் பிறந்திருக்கக்கூடாதா, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கிற இடத்துல பிறந்திருக்கக்கூடாதா, இப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல. இல்லை, இது எல்லாமே தேவனுடைய திட்டம். ஆமென், ஹல்லேலூயா. நான் எப்பயுமே சொல்லுவேன் இல்லையா, நம்ம எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், எந்த குடும்பத்தில் பிறக்கணும், எந்த சபையில் நம்ம ரட்சிக்கப்பட்டு அங்கத்தினராகணும், இது எல்லாமே தேவனுடைய அநாதி தீர்மானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேணால் அதை எதேச்சையான ஒரு காரியமாக நினைக்கலாம், ஆனால் தேவன் எல்லாவற்றையும் ஹல்லேலூயா முன்பதாகவே தீர்மானித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியானால் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி. அப்போ அந்த குருவிக்கென்று ஒரு கூடு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. காக்கா கூட்டில் வேறு ஏதாவது பறவை தங்குமா? இல்லை. அப்போ அதுக்குன்னு ஒவ்வொரு கூடு இருக்குது, அப்படி தானே? தூக்கணாங்குருவியா அப்படி தானே சொல்லுவோம் அதுக்கு பேர். அந்த கூடு பார்த்துருக்கீங்களா? ஆமாம், ஒவ்வொரு இதுக்கும் வித்தியாசமான கூடுகள் இருக்கும், அப்படி தானே? ஆமாம், நம்ம பாம்பு மட்டும் தான் என்ன செய்யும், எறும்பும் கரையானும் உருவாக்குற புற்றில் போய் அங்கே இருக்கும். அப்போ பாருங்கள், குருவி தானாகவே என்ன செய்யும், கூடு கட்டி அதிலே தன்னுடைய குஞ்சுகளை கொண்டு போய் வைக்கும், அப்படி தானே? அப்போ ஆனால் நான் இதிலெல்லாம் ஒன்றும் அடங்கி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு குருவி சுற்றி கொண்டே இருந்ததானால் என்ன நடக்கும்? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்க. கூட்டிலே தங்குறதில்ல, கூட்டிலையே பார்த்துருக்கீங்களா பறவைகளை? பகலில் எங்கே வேணாலும் சுற்றும். சாயங்காலம் ஒரு நேரம் ஆச்சுன்னா நீங்கள் போய் சொல்ல வேண்டாம், காக்கா டைம் 6 o'clock அப்படின்னு சொல்லணுமா? மைனா நீ இங்கே என்ன சுற்றிட்டே இருக்கிற, 6 மணி ஆயாச்சு சொல்லணுமா? சொல்லவே வேண்டாம். ஆமே, தேவன் இயற்கையாகவே அதுக்குள்ள ஒரு உணர்வை கொடுத்துருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. ஒரு 6 o'clock ஆயிடுச்சு, ஒரு 5:30 ஆயிடுச்சு. நம்ம ஊர்லாம் 5:30 அதிகம், அப்படி தானே? அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தானாகவே என்ன செய்யும், எல்லாம் தன்னுடைய கூட்டுக்கு திருப்பி காலையில் ஆகிறது வரைக்கும். காலையில் காக்கா நம்மளை எழுப்பிவிடும்ல, ஆமாம், அது வரைக்கும் அதை வெளியில் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, அப்படி தானே? அப்போது எல்லாவற்றிற்கும் தன்னுடைய ஸ்தானத்தை குறித்த ஒரு அறிவு உண்டு. ஆனால் எந்த ஒரு குருவி தன்னுடைய கூட்டை விட்டு அலைந்து கொண்டே இருக்கிறதோ அந்த குருவிக்கு என்ன இல்லை, பாதுகாப்பு இல்லை. அந்த குருவிக்கு பாதுகாப்பே கிடையாது. அதுக்கு எந்த நேரம் வேணாலும் எந்த ஆபத்து வேணாலும், ஒரு பூனை வரலாம், காட்டு பூனை வரலாம், எது வேணாலும் வந்து என்ன செய்யலாம், அதை அடிக்கலாம், அப்படி தானே? மழை பெஞ்சா கூட்டிலே இருக்க மாட்டேன்னு சொன்னால் அதுக்கு நிலமை
இதுதான் இல்லையா? அப்போ தன்னுடைய ஸ்தானத்தில் நிற்காதவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, உன் ஸ்தானத்தில் நில்லு, உன் இடத்துல தான் நீ இருக்கணும். உன்னை ஆண்டவர் எங்கே வச்சுருக்காரோ அங்கே தான் இருக்கணும். ஹல்லேலூயா. அதை விட்டு நான் வெளியே போவேன் அப்படின்னு சொன்னால், நான் அப்படிலாம் அடங்கி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன இல்லை? பாதுகாப்பு இல்லை. நான் வீக் ஆயிடுறேன். ஆமென். ஹல்லேலூயா. காட்டுக்கே ராஜாவாகிய சிங்கமானாலும் அதனுடைய எல்லையில் தான் அது பலசாலி. அப்படி தானே? ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். எந்த மிருகமானாலும் மனிதனானாலும் பறவையானாலும் அதனுடைய ஸ்தானத்தில் இருந்தால் தான் அதுக்கு பாதுகாப்பு, அதுக்கு பலம் எல்லாமே. ஆமென். ஹல்லேலூயா. அது தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு வெளியே வரும்போது அதுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் ஆபத்துக்களும் நெருங்கி விடுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேட்கணும். பிள்ளைங்க விளையாடட்டும். ஆமென். அவங்க கூட கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் போகாதுன்னு நினைக்காதீங்க. காட்டில் போயிட்டே இருக்கும். நீங்கள் எங்கேயாவது பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகி வார்த்தையை விட்டுறக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஸ்தானம் என்று ஒன்று இருக்கிறது உங்களுக்கு என்று சொல்லி தேவன் ஒவ்வொரு ஸ்தானத்தை என்ன செய்திருக்கிறார்? வச்சிருக்கிறார். அப்போ முதலாவதாக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய ஸ்தானத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்தானத்தை எதுக்காக தேவன் என்னை அழைத்தார்? நான் எப்பயுமே இந்த யூத் பிள்ளைங்களுக்கு ப்ரேயர் நடத்தும்போது சொல்லுவேன், உங்கள் மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற அழைப்பை தெரிந்து கொள்ளணும். என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோம், நம்மளை ஆண்டவர் எதுக்காக முன்னறிந்திருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதுக்கான பாதையில் போக முயற்சி பண்ணுவோம். அப்படி தானே? இந்த ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்கல்ல, திறன் ஆய்வு போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைங்க எதில் டேலண்டடாக இருக்குது? எல்லா பிள்ளைங்களும் ஒரே காரியத்தில் டேலண்டடாக இருக்காது. அப்படி தானே? அப்போ அந்த ஒவ்வொரு பிள்ளையும் எந்தெந்த காரியத்தில் டேலண்டடாக இருக்காங்கன்னு சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அந்த காரியத்தில் அதிகமாக பயிற்றுவிப்பாங்க இல்லையா? இதே போல தான் நம்ம ஒவ்வொருத்தரை குறித்தும் ஒரு தேவனுடைய அநாதி தீர்மானம் ஒன்று உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த தீர்மானத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். ஆமென். இப்போ முதலாவதாக என்ன சொன்னேன்? நம்முடைய அழைப்பை அறிந்து கொள்ள வேண்டும். அழைப்பை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் உங்களை பிளேஸ் பண்ணிட்டாரா? அதுக்கு உண்மையாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். தேவன் உங்களை ஒரு பொறுப்பில் வைத்திருக்கிறார், சின்ன வேலையோ பெரிய வேலையோ, அதில் உண்மையாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. உண்மை உள்ள ஸ்தானாதிபதிகளாய். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த ஸ்தானத்தில் உங்களை வைத்து இருக்கிறார்ல ஆண்டவர், அவருடைய சித்தம் என்ன, அந்த ஸ்தானத்தில் ஏன் என்ன வைத்தார் என்கிறதை குறித்து ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறவனாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மளை ஒரு பொசிஷனில் வைக்கும்போது கூடவே ஒன்று வந்துடும். என்ன வரும்? பெருமை. ஆமாம், பெருமை வந்துடும் இல்லையான்னு. அப்போது அப்படி வராதபடிக்கு ஹல்லேலூயா, ஏன்னா பெருமை ரொம்ப டேஞ்சர். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் அந்த பெருமைக்கு இடம் கொடுக்காதபடி தாழ்மையோடு கூட என்னை அழைத்தவர், என்னை இந்த இடத்துல வைத்ததற்கு காரணம் ஏன் தகுதியோ ஏன் திறமையோ கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. எல்லாமே கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தில் நம்மளை வைத்தார் அப்படின்னு சொன்னால் அதில் எப்பவும் பெருமை பாராட்டிகிட்டே இருந்தோம்னா நம்ம பெருமை அகந்தை எதுக்கு அடையாளம்? விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் அகந்தை வந்தாலே, அந்த பெருமை வந்தாலே நம்ம சாப்டர் முடிஞ்சுன்னு அர்த்தம். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பொறுப்பில் நம்ம இருக்கும்போது நம்ம சுய லாபத்தை தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு ரொம்ப உண்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இதில் எனக்கு என்ன கிடைக்கும், நான் அதில் எப்படி கமிஷன் வாங்கலாம், எப்படி அதில் கொஞ்சம் அடித்து மாற்றலாம், இப்படிலாம் நம்ம இருந்தோம்னா நம்ம கோடியாக சம்பாதிச்சாலும் ஒன்றும் தங்காது.
ஆமே, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதம் தங்குறது இல்லை? ஏன்? ஏன்னா சைட்டில் வருது, நியாயமாக வரல. மே ஹல்லேலூயா. ஆமாம், அப்படி இருக்கக்கூடாது. சரியா? இன்றைக்கும் கர்த்தர் ஒரு 2 பேரை எனக்கு காண்பித்து தந்தால் அந்த 2 பேரை நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எடுக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் அதனுடைய 22வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் அதனுடைய 22வது அதிகாரத்தில் அந்த 15வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆண்டவர் 2 மனிதர்களை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த 2 மனுஷங்களும் யார் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் பேர் செப்னா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்கள் சைடில் ஆள் இருக்கீங்களா இல்லையா? ஒருத்தர் பேர் என்ன? செப்னா. சரியா? இன்னொருத்தர் பேர் என்ன அப்படின்னு சொன்னா, இல்கியாவின் குமாரனாகி எலியாக்கீம். இப்போ ஒருத்தர் பேர் என்ன? செப்னா. 2வது ஆள் பேர் எலியாக்கீம். சொல்லுங்க. ஆமாம், இன்னைக்கு கேட்டுகிட்டே இருப்பேன். சரியா? நீங்கள் நல்ல மனசில் இதை பதிய வைக்கணுமே. ஹல்லேலூயா. அப்போ இந்த 2 பேரும் யார் அப்படின்னு சொன்ன, இந்த செப்னாவும் எலியாக்கீமும் யார் அப்படின்னு சொன்னால், எசேக்கியா ராஜாவினுடைய காலத்தில் அவருடைய அரண்மனையில் பெரிய போஸ்டிங்கில் இருந்தவங்க. இல்லை, மேலான போஸ்டிங்கில் இருந்தது யார் அப்படின்னு சொன்னால் இந்த செப்னா. செப்னாக்கு 2 பதவிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. எப்படி? செப்னாக்கு 2 பதவிகள், 2 ஸ்தானங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எசேக்கியா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் யாரு? செப்னா. சரியா? செப்னாக்கு பயங்கர அதிகாரம். அந்த அரண்மனையில் என்ன வேணாலும் செப்னா நினச்சா நடக்கும். அந்த மாதிரி ஒரு பயங்கர பவர்ஃபுல் பொசிஷனில் இருந்தவன் தான் யார்? இந்த செப்னா. இந்த செப்னா அரண்மனை விசாரிப்புக்காரன் மாத்திரமல்ல, அவன் ஒரு சம்பிரதி. அது மாத்திரமல்ல, இன்னொருத்தர் பேர் என்ன? எலியாக்கீம். இல்லையே, அந்த எலியாக்கீமும் ஒரு அரண்மனை விசாரிப்புக்காரனாக இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா, எசேக்கியா தீர்க்கதரிசியினுடைய காலம் எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 2 மனிதர்களை ஆண்டவர் காமிச்சப்போ எனக்கு அது ஒன்றுமே புரியல. இல்லை, என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னால், நம்ம அதை வாசிக்கலாமா? வாசித்தா தான் உங்களுக்கு புரியும். 15வது வசனத்துலேருந்து யாராவது வாசிங்களே. நல்ல சத்தமாக நிறுத்தி நிதானமாக வாசிக்கணும். ம் 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 உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன், உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். அப்போ ஆண்டவர் ரொம்ப கடினமாய் சொல்லுகிறது போல இருக்குல்ல இந்த வசனம். எனக்கு ஒரே சந்தேகம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த செப்னாவும் எலியாக்கீமும் நான் அநேக தரம் வாசிச்சிருக்கேன். எங்கே வருவாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் எசேக்கியா ராஜாக்கு விரோதமாக அசீரியா ராஜாவாகிய சனகெரிப் அவனுடைய சேனாதிபதியாகிய ரப்சாக்கேயை அனுப்புவான். அப்போ அந்த ரப்சாக்கே வந்து ரொம்ப ரொம்ப இவங்களை கேவலப்படுத்தி பேசுவான். ஏன் அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் அசீரியா ராஜ்யம் பயங்கர பலமான ஒரு வல்லரசு. சரியா? அது அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த யூதா ராஜ்யம் வந்து ரொம்ப வீக், ரொம்ப பலவீனம். அதாவது போருக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும்ல, இவங்க தான் ஜெயிப்பாங்க, ஏன்னா இவங்க கிட்ட படைபலம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி தெரியும்ல. அந்த மாதிரி தான் அசீரியா ராஜாவினுடைய ராஜ்யம்.
அப்போ இப்படி இருக்கும்போது அந்த ரப்சாக்கேனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, அவனிடத்துல பேசும்படியாக இந்த எசேக்கியா ராஜா இந்த செப்னா, எலியாக்கீம் இவங்களெல்லாம் அனுப்புவோம். அப்போ அந்த இடத்துல எல்லாம் இவங்க 2 பேருமே ஒன்றா தான் வருவாங்க. ஆனால் இந்த பகுதியை நேற்றைய தினத்தில் ஆண்டவர் காண்பித்த போது எனக்கு ஒரே கொஸ்டின், என்ன 2 பேரும் ஒரே மாதிரி தானே போகிறாங்க, 2 பேரும் ஒரே இடத்துல தானே வராங்க, பின்ன ஏன் கர்த்தர் அந்த செப்னாவை உன் நிலைமையிலேருந்து தள்ளிடுவேன், உன் ஸ்தானத்திலேருந்து தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எலியாக்கீமை அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்கிறதாக ஆண்டவர் சொல்லுவார். இப்போ எனக்கு ஒரே டவுட், அப்போ என்னமோ ஒன்று என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்கு. ஆண்டவர் ரொம்ப நீதி உள்ள நியாயாதிபதி இல்லையா, அவர் நியாயத்தில் தவறாதவர். அப்ப செப்னாவை அவனுடைய ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் தள்ளுகிறார் என்றால் நிச்சயமாக அங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை போய் பார்த்தேன். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இதே ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் வீட்டில் போய் வாசிங்க, நீங்கள் வாசிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த 30, 31 இந்த 2 அதிகாரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலத்தில் அசீரியா ராஜ்யம் ரொம்ப பலம் வாய்ந்த ராஜ்யம். ஏற்கனவே இஸ்ரவேலினுடைய 10 கோத்திரம் அசீரியா ராஜா கீழே என்ன செஞ்சாச்சு, போயாச்சு. இப்போ மீதி இருக்கிறது 2 கோத்திரம். சரியா, 2 கோத்திரம். இப்படி இருக்கும்போது அந்த 2 கோத்திரம் ரொம்ப இந்த அசீரிய இராணுவத்தினுடைய கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பலவீனமானது. இந்த அசீரிய ராஜா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், எப்படியாவது இந்த யூதாவை அவன் போய் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், சில மன்னர்களுடைய கதையெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்துருப்பீங்க. இந்திய வரலாற்றிலேயே நம்ம வாசித்து பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால், அவன் தன்னை எப்படி வல்லரசாக நிரூபிப்பான எல்லா நாட்டுக்கு மேலே என்ன செய்வான், படையெடுப்பான், அந்த நாட்டை கைப்பற்றுவான். அப்படி தானே, இப்படியெல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த அசீரியா ராஜா அந்த காலத்தில் கிமு 710 அந்த காலத்தில் இந்த அசீரியா ராஜா என்ன செஞ்சிட்டு இருந்தானா, போய் எல்லா நாட்டிலையும் அவனாவே வாலண்டியராக போய் படையெடுத்து அந்த நாட்டை ஜெயிச்சு தன்னுடைய நாட்டுக்கு கீழே அடிமையாக கொண்டு வருவான். ஸோ இந்த மாதிரி இப்போ யூதாவுக்கு எதிராக என்ன செய்ய போகிறான், அந்த அசீரியா ராஜா வரப்போகிறான். இந்த சூழ்நிலையில் இந்த யூத ராஜ்யத்துக்கு நல்லாவே தெரியும், அவன் கூட போருக்கு போனால் என்ன செஞ்சிருவோம், கண்டிப்பாக தோற்று போயிடுவோம், நம்மக்கிட்ட அந்த அளவு படைபலம் இல்லை அப்படின்னு சொல்லி நல்லா தெரியும். அப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், வேதத்தில் பாருங்கள், ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நோக்கம் இல்லாமல் எழுதப்பட்டிருக்கவே இருக்காது இல்லையா. அப்போது எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் என்ன சொல்லுது, எசேக்கியா ராஜானாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, எல்லாரும் சொல்கிறீங்க, ஆனால் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கல. கர்த்தர் மேலே அவன் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு முன்னாடியும் யாரும் கிடையாது, அவனுக்கு பின்னாடியும் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்போ அதுக்குள்ள காரணம் என்ன அப்படின்னு தெரியுமா, அப்போது அவனுக்கு ரொம்ப பொலிட்டிக்கல் ப்ரெஷர். இப்போ எசேக்கியா ராஜா கீழே உள்ள அதிகாரிகள் எல்லாம் 2 குரூப் ஆயிட்டாங்க. எப்படி 2 குரூப்? என்ன குரூப் அப்படின்னு சொன்னால், ஒரு குரூப் எசேக்கியாவை பின்பற்றுகிறார்கள். எசேக்கியா சொல்கிறான், பிரச்சனை இல்லை, யார் நம்மளுக்கு எதிராக வந்தாலும் நம்ம நம்பி இருக்கிற ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார், வெற்றியை தருவார், ஆண்டவர் நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி எசேக்கியா ராஜா சொல்லிட்டு இருக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசி, எசேக்கியா எல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யார் அப்படின்னு சொன்னால், இந்த செப்னாவும் அந்த குரூப்பை சேர்ந்தவன், அவங்களுக்கு தலைமையானவனும். சரியா, என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம பேசாமல் போய் எகிப்தியர்கிட்ட என்ன செய்வோம், உதவி கேட்போம், அங்கே போய் சரணாயிருவோம். ஏன்னா அசீரிய ராஜாவை நம்மளால் எதிர்க்க முடியாது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக எகிப்தியர்கிட்ட நிறைய ரதங்கள் இருக்குது, நிறைய படைபலம் இருக்குது. அதனால எகிப்து நாட்டுக்கு போய் அந்த நாட்டு ராஜாவோட நம்ம என்ன செய்வோம், சமாதானம் பண்ணி கொண்டு அந்த படையை சேர்த்து போனால் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஜெயிச்சிடலாம். இப்படி பயங்கர ப்ரெஷர். இப்படி உங்கள் வாழ்க்கையிலையும் சில செப்னாக்கள் வருவார்கள், அப்படி தானே. நம்ம ஒரு விஷயத்தில் நம்மளே ரொம்ப நெருக்கத்தில் இருப்போம், ஆனால் ஆண்டவர் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருப்போம். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது, சரியா? அப்போ நான் அதுக்காக மருத்துவத்துக்கு எதிரானவள் கிடையாது, அப்படி ஒரு டாக்டரினே தப்பு, அப்படி ஒரு டீச்சிங்கே தப்பு, சரியா? ஆண்டவரே சொன்னார், பிணியாளிக்கு என்ன வேணும்,
வைத்தியன் வேணும்னு சொன்னார். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப வைராக்கியமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஆண்டவரே, இதில் நீங்கள் தான் எனக்கு சுகம் தரணும் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்கள் வரும். ஆனால் உங்களை விசுவாசத்தில் அசைக்க பண்ணும்படியா என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க. இன்னுமே நீ ஹாஸ்பிட்டல் போகலையா, இன்னுமே ட்ரீட் பண்ணலையா, இப்படி கேட்டே இருப்பாங்க. அப்படி தானே? இல்லை சில விஷயங்கள், இப்போ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, சரியா? அப்போ நீங்கள் என்ன நோக்கத்தில் இருப்பீங்க? ஆண்டோடைய சித்தத்தின்படி தான் நான் செய்வேன், ஆண்டவர் எனக்கு வாய்க்க பண்ணும்போது தான் நான் செய்வேன், நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு இருப்பீங்க. சில செப்பனாக்கள் உடனே வந்துடுவாங்க. வந்து என்ன சொல்லுவாங்க? நீ என்ன எப்போ பார்த்தாலும் நீ முயற்சி பண்ணி, நீ அங்கே லோனை வாங்கு, நீ கடனை வாங்கு அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இதுதான் செப்னாக்கள், சரியா? அப்போ இந்த செப்னா இந்த வேலையை தான் செஞ்சான். எசேக்கியா ராஜாவுக்கு ஃபுல்லாக ஒரே அழுத்தம். எப்படி? போ, நீ எகிப்து ராஜாட்ட போய் பேசு அப்படின்னு சொல்கிறது. இவனே போய் அங்கே போய் அலைன்ஸ் வச்சுக்கிறது, ரகசியமாக போய் நான் ராஜாவை கன்வின்ஸ் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி பட்ட காரியங்களை இந்த செப்னா செய்து கொண்டு வந்தானோ. பார்த்தீங்களா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம்ம இப்போ வாசித்தோம்ல, இந்த வசனத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா? செப்னாக்கு என்ன நினைப்பா? நம்மளை இந்த ஸ்தானத்திலிருந்து யாராலும் என்ன செய்ய முடியாது, தள்ளவே முடியாது. அதனால நம்ம என்ன செய்வோம்? உயரமாக கல்லறை. இன்னைக்கு நிறைய பேருக்கு உயிரோடு இருக்கும்போது என் ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. செத்ததுக்கு அப்புறம் கல்லறை எங்கே இருக்கும்? அதுதான் ரொம்ப. நீ செத்ததுக்கு அப்புறம் கல்லறை இருந்து என்னத்துக்கு, இல்லாம போய் என்னத்துக்கு? ஆமே ஆமே, ஹல்லேலூயா ஹல்லே. அதனால வீடு கட்டும் போதே கல்லறையை கட்டுவீங்க, அப்படியா? பாருங்க, இவனை அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறான். எப்படியா? அதில் வாசிங்களா, உயர்ந்த ஸ்தலத்தில். எப்படி அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்குன்னு ஒரு, ஆமாம், அவன் செத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்லணுமா, பாரு ராஜாக்கே அங்கே தான் இருக்கு கல்லறை. ஆனால் எனக்கு எப்படி தெரியுமா? உயர்ந்த ஸ்தலத்தில் கல்லறையை வெட்டி கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனை போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள்? இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்தி விட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். எப்படி? நீ கல்லறைக்கே போக மாட்டே, ஆண்டவனையா குழியை வெட்டி புதைச்சே போடுவார். ஆமே, உன்னை மூடியே போடுவார். நீ என்ன நினைக்கிற? நான் இங்கே தான் சாவேன், இங்கே தான் இருப்பேன், என் அடக்க ஆராதனை எப்படி இருக்கும் தெரியுமா? என்னை இந்த கல்லறையில் மார்பிளெல்லாம் பதிச்சு. இன்னைக்கு சில கல்லறையெல்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்கும். எதுக்கு கல்லறையும் அவ்வளோ டெக்கரேஷன்? உள்ள ஒன்றுமே இருக்காது, ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. ஆமென் ஆமென். இந்த சரீரம் உருவழியும், ஒரு நாள் அழியும், எல்லாமே போயிடும். ஆமென். நம்ம ஆவி ஆத்மா மட்டும்தான் நம்மை தன்னை தந்த தேவன் இடத்துக்கு திரும்பும். ஹல்லேலூயா. ஒன்று அங்கே போகணும், இல்லை நரகத்துக்கு போகணும். ரெண்டே ஆப்ஷன் தான். ஆமென். அதனால் உயிரோடு இருக்கும்போது நம்ம ஆத்மாவை பாதுகாத்து கொள்கிறது ரொம்ப முக்கியம். செத்ததுக்கு அப்புறம் அவங்கள ரோட்டில் தூக்கி எரிஞ்சா கூட ஒரு கவலையும் இல்லைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க? கல்லறை தர மாட்டாங்க. ஹல்லேலூயா. கல்லறை முக்கியம் இல்லை, வாழுகிற நாட்கள்ல ஆத்துமாவை பாதுகாக்கிறது தான் முக்கியம். இந்த செப்பனாவை பாருங்க. இந்த செப்பனா நினைச்சா என்னைய ஒரு பயனை என்ன செய்ய முடியாது, அசைக்கவே முடியாது. நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த எசேக்கியா ராஜா கொஞ்சம் இறக்க குணம் உள்ளவனா இருந்திருப்பான் போல, அப்படிதானே? ஆமா, அவனுடைய அந்த பகுதிகளெல்லாம் நம்ம வாசிக்கும் போது அவன் ரொம்ப ரொம்ப கொடுங்கோலாலாம் அரசாட்சி பண்ணல. அப்போ ரொம்ப இறக்கமான, சிலருக்கு அப்படிதான், தன்னுடைய மேல் அதிகாரிகள் கொஞ்சம் மென்மையானவங்களா இருந்துட்டா போதும், உடனே இவங்க அதிகாரம். அப்படித்தானே? அதிகாரத்தை கையில் எடுத்துறது, ஆஃபீஸில் கீழே உள்ள எல்லாரும் இவங்க கடினமாய் நடத்துகிறது.
பார்த்தீங்களா? அப்போ அப்படி ஒரு கேரக்டர் தான் யார்? இந்த செப்னா. தனக்கு கல்லறையை உயர்ந்த ஸ்தலத்தில் வெட்டி நல்ல மார்பிள் எல்லாம் போட்டு கிரானைட் எல்லாம் போட்டு என்ன செஞ்சிருக்கானா. ஆண்டவர் சொன்னார், நீ இந்த இடத்துல இருக்கவே மாட்ட, நீ சாகும்போது இந்த இடத்துல சாகவே மாட்ட, நீ கல்லறைக்கு மேலே கல்லறை கட்டி வச்சாலும் உன்னை உன்னுடைய ஸ்தானத்திலிருந்து பிடுங்கி போடுவேன். ஹல்லேலூயா. உன்னுடைய ஸ்தானத்தில் நான் எலியாக்கீமை கொண்டு வந்து உட்கார வைப்பேன். அதுக்கு பின்னாடி உள்ள வசனங்களை வாசிப்போமா? 20ஆம் வசனத்தில் வாசிங்க. அந்நாளிலே உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், செப்புனா நீ கல்லறையை கட்டி வச்சா என்ன, மாளிகை போல வீடு கட்டி வச்சா என்ன, நீ இந்த ஸ்தானத்தில் இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிறத முடிவு பண்ணுறது யாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இல்லை முடிவு பண்ணுறது. நான் உன்னை ஒரு ஸ்தானத்தில் பிளேஸ் பண்ணேன்னா, நான் உன்னை ஒரு ஸ்தானத்தில் வச்சேன்னா அந்த ஸ்தானத்தில் நீ அடங்கிரு, அந்த ஸ்தானத்தில் நீ உண்மையாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஸ்தானத்தில் மீறி நான் நடப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் பண்ணும்படியாக நான் எழும்புவேன் அப்படின்னு சொல்லி நீ எழும்புனானா உன்னை உன்னுடைய ஸ்தானத்திலிருந்து நான் என்ன செய்வேன்? பிடுங்கி போடுவேன். என் ஊழியக்காரன். ஆமே. ஆண்டவர் ஏன் ஊழியக்காரன் சொல்கிறதுல எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? இந்த உலகத்தில் நம்ம சாகும்போது 4-5 பேர் வந்து பொய்யா என்ன சொல்லுவாங்க? அது நாள் வரைக்கும் பயங்கர குடிகாரனாக இருக்கும். மரணத்தில் வந்து சாட்சி எப்படி சொல்லுவாங்க தெரியும்ல? அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நாளைக்கு பரலோகத்துக்கு போகும்போது பரலோகத்தில் ஆண்டவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, என் ஊழியக்காரன். எலியாக்கீமை ஆண்டவர் என்னை எப்படி கூப்பிட்டாரு? என் ஊழியக்காரன். எவ்வளோ எவ்வளோ ஒரு நல்ல சிலாக்கியம் இல்லை? அவனை சொல்கிறாரு பாருங்க, வஸ்திரம், அந்த செப்புனாக்க மேலே இருந்த வஸ்திரம், கச்சை, அவனுக்கு இருந்த அதிகாரம், தாவீதின் திறவுகோல், கிட்டத்தட்ட இயேசுவுக்கு முன்னடையாளமாக இந்த எலியாக்கீம் சொல்லப்படுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? டானி, வஸ்திரம் எதுக்கு அடையாளம்? கச்சை எதுக்கு அடையாளம்? சாவியை கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னா எதுக்கு அடையாளம்? அவன் மேலே இருந்த எல்லா அதிகாரத்தையும் பிடுங்கி யாருக்கு கொடுக்க போறேன்? இந்த எலியாக்கீமுக்கு கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, அவனை ஆணியாக என்ன செய்வேன்? கடாவுவேன். ஆணி எங்கே இருக்கும்? ஆணி எங்கே இருக்கும்? அடித்த இடத்துல இருக்கும். அப்படி தானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு நிலையான ஸ்தானத்தை நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு நிலையான ஸ்தானம் இல்லை. ஒரு வேலையும் என்ன செய்யாது? செட் ஆகாது. ஆமே. ஹல்லேலூயா. நான் எப்பயுமே சொல்ல, ரொம்ப அலைஞ்சிட்டே இருக்காரு. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என்னை எதுக்கு வச்சிருக்கீங்க? எனக்கு என்ன வேலை வச்சிருக்கீங்க? நான் எந்த பொசிஷனில் இருக்கணும்? அந்த ஒரு நாள் உட்கார்றதுக்கு முடியாது. ஓடிட்டே இருப்பாங்க. வாழ்நாள் ஃபுல்லாக ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆண்டு சமூகத்தில் அமைதியாக உட்கார்ந்து கேளுங்க, ஆண்டவரே என்ன பர்பஸ், என்ன நோக்கம், என்னை கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, என்ன ஸ்தானத்தில் என்னை பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட அமைதியாக கேளுங்க. நீங்கள் 3 மாதம் ஓடுறத 3 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஹல்லேலூயா அதை தெரிந்து கொண்டு ஓடுங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் எங்கே இப்போ பாருங்க, இது நம்ம நிறைய நேரத்தில் ஓடுகிற ஓட்டம் எப்படி இருக்குது தெரியுமா? ரன்னிங் ரேஸில் எது எண்டு பாயிண்ட்டுனே தெரியாமல் ஓடிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ரன்னிங் ரேஸ் ஓட போய் நிற்கிறீங்க, சரியா? இப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் லைன் எங்கன்னே போடல, எல்லாரும் உங்கள் இஷ்டத்துக்கு ஓடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் போவீங்களா? அந்த காம்படிஷனுக்கு போவீங்களா? முதல்ல ஃபினிஷிங் லைன் என்ன சொல்லுவீங்கல்ல. அப்போ எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் இருக்கணும். ஆமே. ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஹல்லேலூயா. நான் அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் என்னை அழைத்த பரம அழைப்பின் நிச்சயத்துக்காக, அந்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஹல்லேலூயா. இப்போ இந்த செப்னாவினுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் சென்டர், அவனுடைய சுயத்தையே தான் என்ன செஞ்சிருந்தான், சார்ந்திருந்தான். அவன் பாருங்க எவ்வளோ ஒரு கடினமான ஒரு காலம் சொன்னேன்ல ஒரு ராஜ்யத்தினுடைய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கான். அப்போ அவனுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கணும்ல. ஐயோ அசீரிய ராணுவம் வருதே, என் நாட்டை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன செய்யலாம், செஞ்சிருக்கலாமா? ஆனால் இந்த செப்னாக்கு என்ன ஃபுல்லாக என்ன இருந்துச்சு, எங்கே அடிச்சு மாற்றினா எனக்கு வீடு கட்டலாம், எங்கே போய் கை கொடுத்தா எனக்கு கல்றையை கட்டலாம், இப்படியே தான் சுய லாபத்துக்காக தேவன் உங்களுக்கு தந்த ஊழியத்தில், தேவன் உங்களுக்கு தந்த பொறுப்பில், தேவன் உங்களுக்கு தந்த வேலையில், தேவன் உங்களை வைத்த ஸ்தானத்தில் உங்கள் சுயத்துக்காக ஓடிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் செப்னாவினுடைய நிலைமை தான் நம்மளுக்கு வரும். ரெண்டாவதாக இந்த முதலாவது அவன் எப்படி இருந்தான், சுயநலவாதியாக இருந்தான். ரெண்டாவதாக அவன் பெருமை உள்ளவனாக இருந்தான். எப்படி பெருமை? ஆமா, எப்படி செத்தா எங்கதான் இருப்பாராம், உயர்ந்த செத்த பிறகு கூட உயர்ந்த ஸ்தலத்துல தான் அவர் இருப்பாராம். அவன் இருந்தா தானே அங்கே இருக்கிறது. ஆமே ஹல்லேலூயா. அப்போ தன்னை உயர்த்தி கொண்டே இருந்தான். இப்படிதான். இது யார் கேரக்டர் தெரியுமா? யார் கேரக்டர்? லூசிஃபருடைய கேரக்டர். லூசிஃபர்னா நிறைய பேர் என்ன அவ அப்படின்னா புது பேரா இருக்கு அப்படின்னு விളിக்கிறாங்க. லூசிஃபர்னா யாருன்னு தெரியாதா? நம்ம இன்னைக்கு மிஸ்டர் சாத்தான், பிசாசு இப்படியெல்லாம் சொல்றோம்ல, அவன் தான். சரியா? அவன் உருவாக்கப்பட்ட போது, ஆண்டவர் இந்த உலகத்தில் தெரியாதவங்களுக்காக சொல்றேன், ஆண்டவர் இந்த உலகத்தில் சாத்தான் என்ற ஒன்றை உருவாக்கவே இல்லை. நம்மளெல்லாம் படைச்சார்ல ஆண்டவர், உங்களெல்லாம் சிருஷ்டித்தாரா, உருவாக்குனாரா? நம்பிக்கை இருக்குல்ல? ஆமாம், குரங்குலாம் நம்ம வரல, நம்மளை ஆண்டவர் ரொம்ப சூப்பராக உருவாக்குனார். சரியா? சரி, அப்படி உருவாக்கும் போது, ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்கும் போது பிசாசை நீங்கள் உங்களுக்குள்ள கேள்வி இருக்கும்ல, எதுக்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் பேயின்னு ஒன்று உண்டாக்கணும், எதுக்கு பிசாசுன்னு ஒன்று உண்டாக்கணும் அப்படி இருக்கும்ல. ஆண்டவர் உருவாக்கவே இல்லை. நம்ம இன்னைக்கு பேயா பிசாசா பார்க்குற ஒருத்தன் எப்படி ஆண்டவர் உருவாக்குனார் தெரியுமா? அவனை அவ்வளோ சூப்பரான ஏஞ்சலாக உருவாக்குனார். எப்படி உருவாக்குனார்? ஏஞ்சலா. தூதர்களுக்கு எல்லாம் தலைவன் யாரு? அந்த லூசிஃபர், அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளி. அவனை எதுக்காக ஆண்டவர் உருவாக்கி இருந்தார்? வர்ஷிப் பண்ண, ஆராதனை பண்ண, தேவனை துதித்து பாட. ஹல்லேலூயா. ஆனா அங்கே இருக்கும்போது ஒரு நாள் அவனுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் வந்துச்சு. எப்படி? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் தங்களை வைத்திருக்கிற ஸ்தானத்துக்கு திருப்தியே கிடையாது. பக்கத்தில் தூங்குறவங்களுக்கு எல்லாம் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க ஸ்தானத்தில் திருப்தியா இருங்க. சொல்லுங்க. யாரும் தூங்கலையா? சரி, நான் தப்பா சொல்லிட்டேனா? சரி, உங்க ஸ்தானத்தில் உங்களை ஆண்டவர் வச்ச நிலைமையில திருப்தியா இருங்க. ஹல்லேலூயா. இப்போ தூங்காதவங்களுக்கெல்லாம் கை கொடுத்து சொல்லுங்க, திருப்தியா இருங்க. சொல்லுங்க. ஆமாம், ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணம் என்ன தெரியுமா? எல்லாத்துலேயும் ஒரு திருப்தி இருக்கணும். ஆமே ஹல்லேலூயா. அது திருப்தி இல்லைன்னா உன் கையில் கோடி கோடியாக இருந்தாலும் உனக்கு சந்தோஷமே இருக்காது. ஆமே ஹல்லேலூயா. பிசாசு பாருங்க, அந்த லூசிஃபர் கொஞ்சமா யோசிச்சிருக்கலாம்ல, இத்தனை பேருக்கு என்ன தலைவனா வச்சிருக்காரு, ஆண்டவருக்கு அடுத்தபடியா வச்சிருக்காரு, அதை குறித்து அவனுக்கு சந்தோஷமே இல்லை. எனக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, அது எப்படி இன்னைக்கு நான் இப்படி ஆண்டவரை பிரைஸ் பண்ணிட்டே இருக்கேன், என்ன எல்லாரும் இதே மாதிரி உட்கார வச்சு நான் அந்த சிங்காசனத்தில் உட்காந்து நான் அந்த பிரைஸ் எல்லாம் வாங்கினா, நான் அந்த துதியெல்லாம் வாங்கினா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்தானத்திலிருந்து உன்னை தள்ளி விட்டார். ஆமே, அப்பதான் அவன் பிசாசா மாறினான். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, யூதா நினைக்கிற தங்களுடைய ஆதி மேன்மையை காக்க தவறினார்கள். ஆமே, ஆதியில் அவங்கள அவ்வளோ மேன்மையா வச்சிருந்தார். ஹல்லேலூயா. அந்த ஸ்தானத்தை காக்க தவறிட்டான். அவன் கூட சேர்ந்து அவனை போலவே கொஞ்சம் பேர் யோசிச்சிருப்பாங்க போல. இந்த கீழே இருந்து இந்த மாதிரி புத்தி உள்ளவங்களெல்லாம் பாருங்க, அவங்களுக்குன்னு ஒரு குரூப்பை சேர்த்து வச்சிருப்பாங்க.
அது ஒரு கம்பெனி ஆகட்டும், சர்ச் ஆகட்டும், வீடாகட்டும், போய் 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 சும்மா இருக்கிறவங்களையும் எதையாவது சொல்லி 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 எறும்பு என்ன செய்யும், எறும்பு ஊற கல்லும் தேயுமா அப்படி ஆக்கிடுவாங்க ஒரு குரூப். அப்போ இவன் அங்கே அண்டர் கிரவுண்டில் வேலை பார்த்துருக்கான் போல இல்லையா? அப்போ இவனை தள்ளும்போது அவன் கூட சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அவங்க தான் இன்னைக்கு பிசாசுகள், சாத்தான் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சரியா? அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்க, பாபிலோன் ராஜா இன்னைக்கு மெசேஜ் முடியாதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, கர்த்தருக்கு சித்தமான நம்ம இன்னொரு நாள் கூட இதை நம்ம தொடரலாம். சரியா? சரி, இன்னைக்கு பாருங்க, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை கர்த்தர் என்ன செஞ்சாரு? அழைத்து வந்து தன்னுடைய ஊழியக்காரனா, தன்னுடைய திட்டத்தை, அவன் ஒரு அந்நிய நாட்டான் தான், ஆனாலும் ஆண்டவர் வைத்திருந்த ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் இந்த நேபுகாத் நேச்சாரை நான் தான் கூட்டிட்டு வந்தேன், அவன் ஏன் ஊழியக்காரன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா இந்த நேபுகாத் நேச்சார் உயர்த்தப்பட்ட போது எல்லா ராஜ்யத்திலும் மகா பெரிய சாம்ராஜ்யமாக பாபிலோன் ராஜ்யம் உருவாக்கப்பட்ட போது இந்த நேபுகாத் நேச்சாருக்கு கால் தரையில நிக்கல. நமக்கு இன்னைக்கு அப்படித்தானே? கொஞ்சம் ஆண்டவர் உயர்த்திட்டாருன்னா கால் தரையில, கொஞ்சம் ஆண்டவர் நம்மளுக்கு மற்றவங்களை விட கொஞ்சம் அதிகமான கிருபையை கொடுத்துட்டாருன்னா அப்புறம் காலு. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள், அநேக விசுவாசிகள் விழுந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க அதிகமாக பயன்பட்டதுனால, அதிகமாக ஆண்டவர் அவங்களை பயன்படுத்தினதால். அதனால தான் ஆண்டவருக்கு இன்னைக்கு பயன்படுத்தவே பயமாக இருக்குது. இவனும் விழுந்துருவானோ, இவளும் விழுந்துருவானோ அப்படின்னு நினைக்கிறேன். ஆமே, ஹல்லேலூயா. ஒரு நாள் நமக்குள்ள அந்த பெருமையே வந்துடக்கூடாது. நான் சில நேரம் என் பிள்ளைங்களே இவங்களுக்கு தெரியாதுல்ல, சில நேரம் நான் வந்து பைபிள் படிச்சியா, ஜோமன்யா அப்படின்னு கேட்கும்போது கூட உடனே ஆண்டாட்டு மன்னிப்பு கேட்டுருவேன். ஆண்டவரே, ஆனால் அவனை சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நான் இன்னும் ஒழுங்காகலை. அந்த அந்த ஒரு சிந்தை நம்மளுக்கு எப்பயுமே என்ன செய்யணும்? மற்றவங்களை சொல்றதுக்கு முன்னாடி ஐயோ நான் விழுந்துடக்கூடாது, நான் விழுந்துடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அதில் நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பாருங்க, நேபுகாத் நேச்சார் ஒரு நாள் அவனுடைய அரண்மனையில் அவனுடைய அந்த என்ன செஞ்சான், மேலே அரண்மனைக்கு மேலே என்ன செஞ்சானா, உலாவுனானா. உலாவும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம தொங்கு தோட்டம்லாம் இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம ஈராக் இருக்குல்ல, ஈராக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நாடு, தொங்கு தோட்டம் உலகத்தின் 7 அதிசயங்கள்ல ஒன்று அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆமாம், அந்த தொங்கு தோட்டம் எல்லாம் இருந்த இடம் தான் என்னது? பாபிலோன். பைபிளில் பாபிலோன் சொல்கிறது இன்னைக்கு ஈராக். சரியா? அந்த ஈராக்கினுடைய ராஜா தான் யாரு? இந்த நேபுகாத் நேச்சார். இவன் சுற்றி பார்க்கும்போது அவன் கட்டின அந்த மகா பாபிலோன், அவன் என்ன சொன்னா, என்னுடைய மகிமை பிரதாபத்துக்கு என்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவான்னு சொன்னான். முடிஞ்சு அந்த செகண்டே அவன் எப்படி ஆயிட்டான்? மனுஷரின் நின்று தள்ளப்பட்டு மிருகம் ஆயிட்டான். 7 காலங்கள் அவன் மேல கடந்து போய் ஒரு நாள் எதேச்சே என்ன செஞ்சானா, வானத்தை அண்ணாந்து பார்த்தான். அவனுடைய புத்தி அவனுக்குள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் நேபுகாத் நேச்சார் சொன்னான், எப்பா நான்லாம் என்ன செய்ய மாட்டேன், நிற்க மாட்டேன். நான் நினைச்சா நான் என்னுடைய ஸ்தானத்தில் நிற்க முடியாது. என்னை ஒருவர் என்னுடைய ஸ்தானத்தில் நிற்க வச்சாதான் என்னால் நிற்க முடியும். ஹல்லேலூயா. அந்த நேபுகாத் நேச்சார் அழகான வசனத்தை சொன்னார் இல்லையா? அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், உன்னதமானவர், மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து அவருக்கு சித்தமானவனுக்கு என்ன செய்கிறாரு? எல்லா பொறுப்புகளையும் பதவிகளையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரா, உங்களை ஒரு பொறுப்பில் வைத்திருக்கிறாரா, அது கிருபை. ஹல்லேலூயா. அந்த ஸ்தானத்தை குறித்து மேன்மை பாராட்ட நமக்கு ஒன்றுமே இல்லை. அது மாத்திரமல்ல, அந்த செப்னா என்ன செஞ்சா, அவனுடைய சுய மகிமையே தேடிக்கொண்டிருந்தான். அவன் எதுக்கு அவ்வளோ பெரிய இடத்துல கல்லறையை கட்டணும்னு நினைச்சான்? பல நூற்றாண்டுகள் தாண்டினாலும் சந்ததி என்ன செய்யணும்? பேசணும். செப்னான்னு ஒருத்தர் இருந்திருக்காருப்பா, அவ்வளோ பெரிய ஆளா, அப்படி என்ன செய்யணுமா? பேசணுமா? தன்னுடைய சுய மகிமை. இன்னைக்கு சிலருக்கு கொஞ்சம் ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணிட்டோம், ஒரு நல்ல பாட்டு பாடிட்டோன்னு வைங்களேன், உடனே 4 பேர் என்ன செய்யணும்? சொல்லணும். இல்லைன்னா நம்மளே போய் கேட்டுறது, சிஸ்டர் எப்படி நல்லா. இங்கேருந்தே தான் ஆரம்பிக்கும். இன்னைக்கு அரசியல் தலைவர்களை பாருங்க,
சுற்றி 4 பேர் கூட வச்சுட்டே இருக்கணும். எதுக்கு? அவன் துதியை பாடிக்கிட்டே இருக்கணும், அப்படிதானே? இல்லை இல்லை இல்லை, ஒரு தேவ ஜனத்துக்கு அது இருக்கவே கூடாது. வசனம் சொல்லுது பாருங்க, புதிய ஏற்பாட்டில் 2 தீமோத்தேயு 4:10 நினைக்கிறேன், வாசிங்க. தேமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாராம். தேமாவை ஆண்டவர் தம்முடைய கனமான ஊழியத்திற்கு என்று சொல்லி அழைத்திருந்தாராம். ஆனால் இந்த தேமா என்ன பண்ணுனான்னு சொல்லி வாசிங்க, 2 தீமோத்தேயு 4:10. தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து, பாத்தீங்களா? அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு மேல, இந்த உலகத்துக்கு மேல ஆசை வந்ததுனால தேமா அவ்வளோ பெரிய ஊழியத்தையே விட்டுட்டு என்ன செஞ்சுட்டாராம், போயிட்டாராம். இன்னைக்கு நம்ம எங்க வைத்து இருக்கிறாரோ கர்த்தர், அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு, அந்த பிளேஸை விட்டுட்டு எதையோ தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, அவனுடைய அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணலாம், அவனுடைய அத்தாரிட்டியை மிஸ்யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கையில் ஒரு பொறுப்பை தந்திருக்கிறாரா, ஆண்டவர் உங்கள் கையில் ஒரு வேலையை தந்திருக்கிறாரா, ஆண்டவர் உங்கள் கையில் ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறாரா, அதை வச்சு நான் எவ்வளோ சூப்பராக அதை யூஸ் பண்ணி, ஹல்லேலூயா, ஒரு சின்ன பொறுப்பாக இருக்கலாம், ஆனால் அதை நான் எவ்வளோ பெட்டராக செய்யலாம், இன்னும் எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், அதில் இருக்கணும், அதில் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருப்பவனை கண்டால் அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மையா இருக்கிறவனை நீ பார்த்தனா ஒரு நாள் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஒரேடியா நான் பெரிய பதவி தந்தாதான் உண்மையா இருப்பேன்னு நினைக்காதீங்க. சின்ன சின்ன வேலைகளில் கூட, சின்ன சின்ன பொறுப்புகளில் கூட உண்மையா இருந்து பழகுங்க. அதை உண்மையா செய்யணும்னு நினைங்க. உண்மை உள்ள மனுஷனுக்கு தான் ஆண்டவர் ரொம்ப உயரத்துல கொண்டு போய் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சத்திலே நம்ம உண்மை இல்லாதவர்களா இருந்தா அநேகத்தின் மேல நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கவே மாட்டோம். நம்மளுக்கு கொஞ்சம் காசு புழங்கும் போதே அதுல உண்மை இல்லைன்னா, நம்ம கிட்ட நிறைய காசெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? யோசிச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் அந்த உண்மையை எதிர்பார்க்கிறவர். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் ஆவிக்குரிய விஷயத்தை குறித்து உணர்வே இல்லாமல் இருந்தான். அவனுக்கு எதிராக எச்சரிப்புகள் பல முறை, இந்த ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்ஸை வாசிக்கும் அதில் இருக்கு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி அதிக முறை அவனை என்ன செஞ்சான்? எச்சரித்தார். இப்படி செய்யாத, இப்படி செய்யாத, எகிப்தை நம்பாதீங்க, அது நெறிந்த நாணல் கோல், இப்படி எல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி பல முறை எச்சரித்த போதும் மனம் திரும்புறதுக்கு மனசே இல்லை. யாருக்கு? யாருக்கு? செப்னாக்கு மனம் திரும்புவதற்கு மனசே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பவுமே நான் எனக்கு இப்படியே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பயுமே தன்னுடைய ஸ்தானத்துல உண்மையா இருக்கிறவங்கள அடுத்த நிலைக்கு உயர்த்துவார். ஆமென். தானியேலை உயர்த்தினாரா? உண்மையா இருந்தால உயர்த்தினார்ல. ஆனா உங்க ஸ்தானத்துல, உங்க பொறுப்புல நீங்க உண்மை இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஸ்தானம் உங்களிடத்துல இருந்து பறிக்கப்பட்டு அது உண்மையா இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. முதல் ராஜாவாக சவுலை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சவுலுக்கு ராஜாவாக ஏதாவது தகுதி இருந்துச்சா? அவனே சொன்னான் இல்லைன்னு. ஆனா கர்த்தர் அந்த சிறிய கோத்திரமாகிய பென்யமீன்ல, சிறிய ஃபேமிலி, நேமே இல்லாத ஒரு ஃபேமிலியிலிருந்து ஒருத்தனை தெரிந்தெடுத்து இஸ்ரவேலி முதல் ராஜாவாக ஏற்படுத்தினார். அவன் தான் சவுல். ஆனா சவுல் முதல்ல உண்மையா தான் தொடங்கினான். ஆனால் போக போக அவன் கூட ஆட்கள் சேர்ந்த போது, அவனுக்குள்ள அதிகாரம் பெருகின போது, ஹல்லேலூயா, அந்த உண்மையிலிருந்து தள்ளினான். சாமுவேல் தீர்க்கதரிசி போய் சொன்னார், இங்க பாரு, உன்னுடைய ராஜாங்கம் பிடுங்கப்பட்டு உன்னை பார்க்கிலும் உத்தமமான உன் தோழனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சந்ததியே வர முடியாதபடி தாவீது உண்மை உள்ளவன், தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், அவனை ராஜாவாக ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. தாவீதோடு நான் செய்த உடன்படிக்கையில் நான் பிசகாமல் இருப்பேன் ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்படி உண்மை உள்ளவர்களை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். பாருங்க, யூதாசுக்கு ஹல்லேலூயா. அவன் ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு ஒருவேளை அவன் உயிரோடு இருந்திருந்தா அவனுக்கு என்ன பதவி கிடைச்சிருக்கும்? அவனுக்கு என்ன ஸ்தானம் கிடைச்சிருக்கும்? அப்போஸ்தலர்களில் ஒருவனாக ஸ்தானம் கிடைச்சிருக்கும். ஆனா பாருங்க, தன்னுடைய ஸ்தானத்தை அவன் இழந்து போனதினால அந்த ஸ்தானத்துக்கு மத்தியாங்கிற ஒருத்தனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த ஊழியத்துல மட்டும் நான்
நான் இல்லைனா அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது. இது என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம். நான் இன்றைக்கும் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை நம்பி ஒரு ஊழிய பொறுப்பை தந்திருக்காரா, சின்ன வேலையாக இருந்தால் கூட அதில் உண்மையாக இருங்க. எந்த சூழ்நிலையிலையும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை பாடுறதுக்கான ஊழியத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறான்னு நினச்சிக்கோங்க. ஒரு நாளும் இப்போ உங்களுக்கு ஒரு சண்டே கிளாஸ் ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்க, நான் இல்லைன்னா யார் நடத்திடுவா பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் அதிகாரிகளே தங்களுடைய கம்பெனியில் ஒருத்தர் வேலையில் நின்றுட்டாருன்னா இன்னொருத்தனை வைக்கிறது இல்லையா? எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். ஆமே, ஹல்லேலூயா. நான் ஒரு பொறுப்பை உதாசீனப்படுத்தினால் கர்த்தர் அந்த பொறுப்புக்கு இன்னொருத்தரை கொண்டு வருவார். ஆமே. அதனால ஒரு நாளும் நான் இல்லாமல் இந்த சபை எப்படி நடந்துரும் பார்க்கலாம், நான் இல்லாமல் இந்த ஊழியம் எப்படி நடந்துடும் பார்க்கலாம். என்னைய பேசுனாங்களே இப்படியெல்லாம் நம்மளுக்குள்ள எண்ணம் வந்துருச்சுன்னா, ஹல்லேலூயா, நம்முடைய ஸ்தானம் பிடுங்கப்படுமே தவிர நம்மை பார்க்கல உண்மையை உத்தமமாய் ஹல்லேலூயா இருக்கிற இன்னொருவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படும். அது கர்த்தராலே உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஒரு நாளும் அந்த பொறுப்பை உதாசீனப்படுத்தாதீங்க, அதில் உண்மையா இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேகமாக ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து விட்டு நான் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பாருங்க, யார் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அலைந்து திரிவான், யார் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நோக்கம்னே தெரியாமல் அலைந்து திரிவான்னா, கர்த்தருடைய சித்தம் என்ன என்கிறதே தன்னுடைய வாழ்க்கையில தெரியாது இருக்கிற ஒருவன் என்ன செய்வான், அலைஞ்சு திரிவான். பாருங்க, ஆபிரகாமுடைய வேலைக்காரனான அந்த எலையாசார் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போன போது அங்கே ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் எப்படி ஜெபம் பண்ணிட்டு போவான் தெரியுமா, ஆண்டவரே இப்படி எல்லாம் நடந்தா இது உங்கள் சித்தம், இதுதான் நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுவான், என்ன நேர்வழியாக நடத்தணும். எப்படி நேர்வழியாக நடத்தணும். இன்னைக்கு ஏன் நம்ம இப்போ பாருங்க, நம்ம இங்கேருந்து மூஞ்சிக்கல் போகிறதுக்கு எது நேர்வழின்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியாதவங்க என்ன செய்வாங்க, அலைஞ்சு தெரியும். அப்போ நீ போற வழி என்ன, நீ போற பாதை என்ன? ஹல்லேலூயா. நான் எந்த பாதைக்கு நேராக போயிட்டு இருக்கிறேங்கிறத ஒரு தேவ பிள்ளை தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியம். தெரியலைன்னா நம்ம அலைஞ்சுதான் தெரியும். தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டோடைய ஆசீர்வாதத்தில் ஒன்று, வாக்கு தத்தத்தில் ஒன்று, நீ இனி அலைந்து திரிவதில்லை சொல்லியிருக்காரா? பாருங்க, ஆகார் பர்பஸ் இல்லாம அலைந்து திரிந்தாள். எதுக்கு அலைகிறோனே தெரியாம திரிந்தாள். இப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, முகவரி இல்லாதவங்களுக்கான ஒரிஜினல் முகவரியே என்ன தெரியுமா, அது தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. அலைந்து திரிந்து ஹல்லேலூயா எங்க போறேன்னே தெரியாம முகவரியே இல்லாம இருக்கீங்களா? நீங்க போக வேண்டிய ஒரே இடம் தேவ பிரசன்னம். ஆமென், ஹல்லேலூயா. இதை யாக்கோபு தெரிகிற வரைக்கும் அலைந்து திரிந்தான். இங்க தகப்பன் வீட்டுல இருந்து மாமா வீட்டுல பார்த்தீங்களா, எங்கேயுமே ஆனாலும் இருக்க முடியாது, எங்கேயுமே நிம்மதியா இருக்க முடியாது. இங்க இருந்தா ஏசா கிட்ட அடி வாங்கி சாகணும். மாமா வீட்டுக்கு போனா அங்க மாமா 10 முறை சம்பளத்தை மாத்தி அவ்வளோ பாடு. ஆனா யாக்கோபுக்கு தெரிஞ்சிச்சு, நான் போக வேண்டிய இடம் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் யாக்கோபு அலைஞ்சு திரிஞ்சாரா? அந்த யாக்கோபுக்கு அனுபவத்துக்கு அப்புறம் யாக்கோபு எங்கேயாவது அலைஞ்சு திரிஞ்சாரா? இல்ல. இன்னைக்கு ஏன் எங்கெங்கயோ போறீங்க, எதையோ நாடி திரியுறீங்க? தேவ பிரசன்னத்துல உட்காருங்கப்பா, நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல, எனக்கு சொல்லிட்டாங்க கேளுங்க. அதை கேட்கறதே இல்லை. எத்தனையோ கவுன்சிலர்ஸை தேடி போறோம், கவுன்சிலிங் சென்டர்ஸ்க்கு போறோம். ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேளுங்க, ஆண்டு சமூகத்துல உட்காருங்க. ஹல்லேலூயா. என்ன திட்டம் தெரிஞ்சிட்டு ஓடுங்க, எங்க போறோன்னு தெரிஞ்சிட்டு ஓடுங்க. இன்னும் சில கேட்டகரி உண்டு, நல்லாவே தெரியும் நம்மள இந்த நோக்கத்துக்காக தான் ஆண்டவர் வச்சிருக்கான்னு தெரியும், தெரிஞ்சாலும் ஆஹா நான்லாம் அப்படி வந்துடுவேனா, நான் என்ன செய்வேன், நீங்க லெஃப்ட் போசனா நான் ரைட் தான் போவேன். எப்படி? இப்படி சில கேட்டகரி. யோனாவை ஆண்டவர் எங்க போக சொன்னாரு? நினிவே.
இவர் போய் எங்க டிக்கெட் எடுத்தார் தெரியுமா? தர்ஷீஷுக்கு போக. யோனாவே, டிக்கெட் எடுக்கும் போதே உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? எல்லாரும் சொல்லணும், தெரியுமா தெரியாதா? யோனாக்கு நல்லா தெரியும், நினிவேக்கு தான் போக சொன்னாருன்னு தெரியும். அப்படிலாம் போக முடியாது. நான் எங்க தான் போவேன்? விட்டாரா ஆண்டவரு? விட்டாரா? யோனாவே, நீ எங்க ஓடி ஒளிஞ்சாலும் இன்னைக்கு காலையில ஒன்று குறித்து தீர்க்க தரிசனமான வார்த்தை வருது. ஆண்டவருடைய திட்டம் தெரிஞ்சும் நான் வேற பாதையில ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீ எங்க ஓடி ஒளிஞ்சாலும் யோனாவே, உனக்கு மேல நான் வைத்திருக்கிற அழைப்பு மாறாது. உன் மேல நான் வைத்திருக்கிற திட்டம் மாறாது. மறுபடியுமா உன்னை நினைவேக்கு கொண்டு வரது வரைக்கும். நிறைய பேருக்கு முதல்ல ஈஸியா போறதெல்லாம் பிடிக்காது. கொஞ்சம் ஆண்டவர் மீனுக்குள்ள போக பண்ணி கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து தூண்டில போட்டு இப்படியெல்லாம் எடுத்தாதான் நான் வருவேன் ஆண்டவரே. அப்போ போ. 2024 வருஷம் நினைக்கிறேன், இந்த ஜனவரி மாதத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்தார். அது எனக்கு மறக்கவே மறக்காது. நீ உன்னைய மீனை வச்சு பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ மீன் பிடிக்க வந்துரு. யோனாவே, உன்னைய நான் மீனை வச்சு பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சிரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவ நோக்கம் என்னன்னு தெரியும். தெரிஞ்சும் உங்களால நிக்க முடியலையா? நிக்க முடியலையா? ஆண்டவர் கிட்ட கேளுங்க. ஒரு வசனம் வாசிப்போமா? 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம ஒரு ஜெபமா நம்ம வாசிக்க போறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் வாசிங்க. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவாராக. எவ்வளவு சூப்பர்ல. நம்ம இன்னைக்கு சீர்படுத்துவார் அந்த பாட்டில் சும்மா பாடிட்டு போறோம். அதில் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது சீர்படுத்தி, அதாவது தாறுமாறா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை எப்படி பண்ணுவாரு? சீர்படுத்தி, அதை ஸ்திரப்படுத்தி, அப்படின்னா ஸ்திரமா உறுதியா நிக்க வச்சு நம்மளை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். அப்படியே அதுல நிக்க பண்ணுவார், எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் கிட்ட நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே என்ன அப்படி ஸ்திரப்படுத்திடுங்க, என்ன அப்படி ஸ்திரப்படுத்திடுங்க. ஹல்லேலூயா. உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல மணவாட்டி நேசரை பார்த்து கேட்கிறா, நேசரே, என் ஆத்தும நேசரே, நீங்க உங்க மந்தையை எங்க மடக்குவீங்க? மத்தியானத்துல மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்க? ஆடு மேய்க்கிறவங்க என்ன செய்வாங்க? ரெஸ்ட் எடுப்பாங்கல்ல. ஆடுகள் எல்லாம் தண்ணி காமிச்சிட்டு அவங்க என்ன செய்வாங்க? ரெஸ்ட் எடுப்பாங்கல்ல. அந்த இடத்தை எனக்கு சொல்லுங்க, கரெக்டா சொன்னீங்கன்னா நான் அங்க வருவேன். ஆனா நான் இப்ப எப்படி அலைஞ்சிட்டு இருக்கிறேன்? உங்க ஃப்ரெண்ட்ஸோடைய, உங்க தோழரினுடைய மந்தைக்கு பின்னாடி நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். என்னைய பார்க்குறவங்க எல்லாரும் என்னை ஒரு விபச்சாரியை பார்க்கறது போல பார்க்குறாங்க. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஒரு நோக்கமே எல்லாம் நடந்துட்டு இருக்கேன். எந்திரிச்சு நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்துல எழுந்து நிற்போம். எல்லாரும் இந்த ஜெபத்தை எடுக்கணும். நான் இன்னைக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை எதிர்பார்த்து வந்தேனே, இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். உங்க ஸ்தானம் எதுன்னு தெரியுமா? உங்க அழைப்பு என்னன்னு தெரியுமா? ஆண்டவர் எனக்கு நிக்கிறதுக்கு பலனை தாங்கப்பா. கேளுங்க கேளுங்க, யாருமே சும்மா இருக்கக்கூடாது. கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஸ்தானத்துல நீங்க என்ன நிக்கிறதுக்கு பலனை தாங்கப்பா, நிக்கிறதுக்கு பலனை தாங்கப்பா, உறுதியா நிக்கிறதுக்கு பலனை தாங்கப்பா. ஏசப்பா எனக்கு பேலன்ஸ் செய்யுங்க. எல்லாரும் கேட்போம், எல்லாரும் கேட்போம். ஆண்டவர் சொன்னார், எபேசு சபையை பார்த்து, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய். நான் ஆதியில அப்படி இருந்தேனப்பா, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் அப்படி இருந்தேனப்பா. ஆனா இன்னைக்கு என்னால நிக்க முடியலையே, இன்னைக்கு என்னால நிக்க முடியலையே. எனக்கு நிக்கிறதுக்கு பலனை தாங்கப்பா. ஏசப்பா எனக்கு நிக்கிறதுக்கு பலனை தாங்க ஆண்டவரே, எனக்கு நிக்கிறதுக்கு பலனை தாங்க ஏசப்பா. நான் அடிக்கடி விழுறேன் பாருங்க. ஒரு மரத்தை அடிக்கடி நம்ம வெட்டி 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 வேற வேற இடத்துல கொண்டு போய் நாட்டி வச்சா எப்படி இருக்கும்? அந்த மரம் வளர முடியுமா? அது ஒழுங்கா கனி கொடுக்க முடியுமா? ஒரு செடி மரமாகிறதுக்கு முன்னாடி அதை அடிக்கடி பிடுங்கி 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 வேற வேற இடத்துல நட்டா எப்படி இருக்கும்? இப்படி தானே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு.
ஒரே நிலைமையில இருக்கிறது இல்லையே. நம்ம அடிக்கடி தவறுறோமே, அடிக்கடி விழுகிறோமே, விழுகிறதும் எழுகிறதும் விழுகிறதும் எழுகிறதும் விழுகிறதும் எழுகிறதும் அடுத்த ஸ்டெப்புக்கு என்னால போக முடியலப்பா, என்னால நிலையா நிக்க முடியலப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. தாவீது சொன்னார்ல, என் கால்கள் வழுவாதபடிக்கு, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே, ஸ்திரப்படுத்துங்கப்பா, என்ன ஸ்திரப்படுத்தி இருங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ அலைந்து திரிவதில்லை, என் ஜனம் நிலையான தாபரங்களில் சுகமாய் தங்கும் இடங்களில் சுகமாய் தங்கி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்த நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 32வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய ஜனமானா, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளானா, நீங்க அலைந்து திரிவதில்லை. உங்க வாழ்க்கையில அமைதி இருக்கும், உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்கும், உங்க அரண்மனைகளுக்குள்ள சுகம் இருக்கும், உங்க அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இனி அலைந்து திரிவதில்லை. ஜீசஸ். எல்லாரும் கேட்போமா? என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். சிறுமையும் எளிமையுமான, சிறுமையும் எளிமையுமான என்மேல் நினைவாய் இருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும் அமைதியா ஒரு நிமிடம் நம்ம கேட்க போறோம். யாருமே சத்தமா ஜெபிக்க வேண்டாம். அமைதியா உங்க இருதயத்துல, ஏசப்பா என்னை கொண்டு என்ன நோக்கம் வச்சிருக்கீங்க, என் பிள்ளைகளை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கீங்க, என் குடும்பத்தை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறீங்க, அதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா, அதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. ஒருவேளை அது உங்களுக்கு தெரியுமானா, ஆண்டவரே அதில் உண்மையா ஓட எனக்கு பலனை தாங்க, அதில் நான் உண்மையாக இருக்கணும். எலியாக்கீமை போல நான் உண்மையாக இருக்கணும்ப்பா. ஏன்னா உண்மையாக இருக்கிறவனை தான் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவனை தான் ஆண்டவர் உறுதியாக கடாவுவார். ஹல்லேலூயா. ஏசப்பா நான் அடிக்கடியாக தவறக்கூடாது. நீங்கள் என்ன நிலைமையிலிருந்து என்ன தெரிந்தெடுத்தீங்களோ அந்த நிலைமையில நான் உறுதியாக இருக்கணும். ஆண்டவர் எபேசு சபையை சொன்னது போல தான், நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை அறிந்து அதுக்கு திரும்பு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் எந்த ஸ்தானத்திலேருந்து விழுந்தேனோ அந்த ஸ்தானத்தில் மறுபடியுமா நான் நிற்கணும். ஹல்லேலூயா. உண்மையா
பந்தய பொருளையும் அடைந்திட தயை புரியுமே. ஆமெனப்பா. உண்மையாய் ஓடுன ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க தந்திருக்கிற ஸ்தானத்தில் உண்மையாய் இருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க தந்திருக்கிற பொறுப்புல உண்மையாய் இருக்கணும், எங்களுக்கு நீங்க தந்திருக்கிற வேலையில உண்மையாய் இருக்கணும், எங்களுக்கு நீங்க தந்திருக்கிற படிப்புல உண்மையாய் இருக்கணும். அப்பா கர்த்தாவே, பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுக்குள்ள இருக்கிற மனமேட்டிமை, பெருமை, அகந்த எல்லாத்தையும் கிட்ட எடுத்து போடும். உங்க ஊழியத்தை உண்மையாய் செய்ய கிருபை செய்ய, கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தேவைகளை சந்திங்க. இந்த வாரம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆண்டவரே விசேஷத்த கரம் இருக்கட்டும், உங்க பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும் ஆண்டவர். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்வீராக. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். துதி கனமகிமையுமக்கே, ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே துதி நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், மிக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கே, ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே துதி கனமகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord.